குழந்தைங்க எப்போ தடவை குப்புரிக்கிறாங்களோ அப்போ தலையை சுற்றி பிள்ளையாருக்கு வந்து ஒரு சூற தேங்காய் உடைப்பாங்க. பாப்பா வந்து 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதத்துல தான் குப்புரிச்சாங்க. நிறைய குழந்தைங்க வந்து 3வது மாதத்துலேயே குப்புரிச்சிருவாங்க, 4வது மாதத்துல குப்புரிப்பாங்க. குப்புரிக்க முடியாமல் அந்த கை அடியில் அமுங்கிட்டு அழுவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பாப்பா குப்புரிக்காமல் இருந்தப்போ நிறைய பேர் என்கிட்ட குப்புரிச்சிட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு, என்னடா 5 மாதம் ஆகி பாப்பா குப்புரிக்காமல் இருக்காளேன்னு. பொறுமை கடலினும் பெரிதல்லவா. என்னோட பாப்பாவா அந்த குப்புரிக்கிறதுக்கு அந்த கையில் அடியில் மாட்டிக்கிட்டு அழுகிறதோ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ரொம்ப திரும்பினாங்க. ஊருக்கு போயிருந்தப்ப பாப்பா கொண்டாந்து எப்போவுமே காலையில் கொண்டாந்து பாயில் போடுவாங்க. அப்போ அவளாவே திரும்பிட்டா. எங்கள் அப்பா நீங்களா திருப்பி விட்டீங்களாப்பான்னு கேட்டப்ப இல்லைம்மா அவளாக தான் திரும்பலான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கு வீட்டில் பாப்பாவுக்கு ஒரே கிளாப்ஸ் தான். மேடம் இப்போ லைட்டாக நகரவே ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பக்கத்தில் உட்காந்தா என்னை வந்து தட்டுறாங்க, என்னை தூக்க சொல்லி. குழந்தைங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு செயலாக பண்ணுறப்ப பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கையை இப்போலாம் வா வா அப்படிங்கிற மாதிரி செய்கிறா பண்ணுறாங்க.